வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎன்எஸில் சாப்டர் 6. பிஎன்எஸில் சாப்டர் 6 என்னென்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் பாடி, மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் தான் சாப்டர் 6. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சாப்டர் 6னா ஆறு அறிவுள்ள மனிதன். ஓகேங்களா, 6 அறிவு மனிதனுக்கு 6 அறிவு இருக்குது. ஸோ அப்போ சாப்டர் 6 இருந்தோம்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் பாடி, இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 146 செக்ஷன் வரையும் இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான செக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 கொஷின் வரும். ஓகேங்களா, எக்ஸாமுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு 2 கொஷின் வரும். இதில் நம்ம பார்க்கலாம் 100லேருந்து 146 வரையும் பார்க்கலாம். இப்போ 100 வந்து பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட், மரணம் விளைவிக்கும் குற்றம். அதாவது மரணம் விளைவிக்கும் குற்றம்னா என்னது, ஏதோ இப்போ உண்டாக்குற ஒரு சிறு காயம் உங்களுக்கு மரணத்தை விளைவிக்கும். அப்படி இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டு இப்போ பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம தடுத்துட்டா அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும். இதுதான் செக்ஷன் 100. ஓகேங்களா. அடுத்தது 101 மர்டர், கொலை குற்றம் பண்ணுறது. அதாவது ஒருத்தவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு நோக்கம், இன்டென்ஷன், அந்த நாலேஜ் தெரிஞ்சே பண்ணுறது எல்லாமே அது எல்லாமே மர்டர் தான், கொலை குற்றம் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன விதிவிலக்கு இதில் ஒரு 5 விதிவிலக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விதிவிலக்கு 1, கடுமையாகவும் திடீரென்று மாத்திரமூட்டுதல் மரணம் விளைவித்தல் வந்து கொலை குற்றம் ஆகாதுங்கிறாங்க. ஓகேங்களா, அவன் வந்து ஆத்திரமூட்டுதனால தான் அவனை நான் சாவடித்தேன் அப்படின்னா அது கொலை குற்றம் ஆகாது. 2, உடல் அல்லது சொத்திற்கு எதிரான தற்காப்பு உரிமை. இது மாதிரி வந்து என்னை தற்காத்திற்காண்டி ஒருத்தர் நான் சாவடித்தேன் அப்படின்னா அது கொலை குற்றம் ஆகாது. 3, ஒரு பொது ஊழியர் வந்து ஒரு கடமை செய்கிறப்ப வந்து ஏற்படுற வந்து மரணம் கொலை குற்றம் ஆகாதுங்கிறாங்க. 4, திடீர் சூழ்நிலை முன் ஆலோசனை இல்லாமல் பண்ணுற மரணம் வந்து கொலை குற்றமாகாது. 5, சம்மதத்தின் பேரில் 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே ஒரு சம்மதத்தின் மேலே பண்ணுறாங்கன்னா ஒரு மரணம் ஏற்படுதுன்னா அது வந்து கொலை குற்றம் ஆகாதுங்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 102 கல்பபிள் ஹோமிசைட் பை காசிங் டெத் ஆஃப் பர்சன் அதர் தென் பர்சன் ஹூஸ் டெத் வாஸ் இன்டெண்டட். எவருக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்று கருதப்பட்டதோ அவர் அல்லாத வேறு ஒருவருக்கு மரணம் விளைவிக்கிறது. 102 வந்து போனால் அதர் பர்சன், அதாவது மரணத்தை வந்து போனால் இப்போ யாரோ இருக்குங்க, இப்போ ஏங்கிற நபர் சாவடிக்குன்னு நினச்சிட்டு ஆனால் அவருக்கு பதிலாக பிங்கிற நபரை தெரியாதவங்க சாவடிச்சிடுறாங்க. இதான் வந்து போனால் 102. எவருக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும்னு நினச்சோமோ அவருக்கு இல்லாமல் வேற ஒரு நபருக்கு மரணத்தை ஏற்படுத்த 102. 103 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். இப்போ 101 வந்து பார்த்தீங்கன்னா மர்டர், அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து 103 சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 103 சப் கிளாஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் அதுக்கு என்னென்னா அவனுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. இதில் 103 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேங்கா இனம், சாதி, சமூகம், காமம், பிறந்த இடம், மொழி, இந்த மாதிரி தனிப்பட்ட நம்பிக்கை இதனோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருத்தவங்களுக்கு மரணத்தை விளைவிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, அபராதத்துடன் விதிக்கப்படணும். இதில் என்னென்னா அந்த சப் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 103 சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2 2 இருக்குது, பார்த்துக்கங்க நண்பர்கள். அடுத்தது 104 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் பை லைஃப் கன்விக்ட். ஆயுள் சிறை கைதியால் செய்யப்பட்ட ஒரு கொலை குற்றத்திற்கு தண்டனை, மரண தண்டனை. 104 என்னென்னா ஒருத்தர் ஆல்ரெடி ஏதோ ஒரு கொலை பண்ணி இருக்கான், அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. மீண்டும் அந்த ஆயுள் தண்டனை கைதியால் அந்த மாதிரி திரும்பவும் ஏதோ ஒரு மாதிரி கொலை செஞ்சுருந்தாங்கன்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா மரண தண்டனை. இது போன வருஷம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கேட்ட கொஸ்டின் நண்பா. அடுத்தது செக்ஷன் 105 பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை. 100 என்ன பார்த்தோம், மரணம் விளைவிக்கும் குற்றம் பார்த்தோமா, அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் 105. ஓகேங்களா, கொலை குற்றமாகாத மரணம் விளைவிக்கும் கொலை குற்றத்திற்கு தண்டனை, அதாவது மரணம் விளைவிக்கும் கொலை குற்றத்திற்கு தண்டனை, மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கு தண்டனை தான் 105. ஓகேங்க, இதுக்கு என்னன்னா ஆயுள் சிறை தண்டனை அல்லது 5 ஆண்டுகளுக்கு குறையாத 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. ஓகேங்களா, இது 105. அடுத்த செக்ஷன் 106னா காசிங் டெத் பை த நெக்லிஜென்ஸ், அதாவது கவனக்குறைவால் மரணம் ஏற்படுத்துறது. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் டாக்டர்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மாதிரி மரணம் ஏற்பட்டால் தவறுதலாக மரணம்னா அவங்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுங்கிறாங்க. இதில் 106 சப் கிளாஸ் 2 தான் ரொம்ப 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 முக்கியமானது. என்ன, ஹிட் அண்ட் ரன்னு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோ காரோ ஓட்டிகிட்டு போகிறப்ப யாரோ முன்னால் ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே போயிட்டாருன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்டு, அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இது 106 சப் கிளாஸ் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது நண்பா. ஹிட் அண்ட் ரன். ஓகேங்களா. 106னா அதாவது டெத்து அதுனா எதனாலனா நெக்லிஜென்ஸால் கவனக்குறைவான மரணம் ஏற்படுத்துறதுல அதில் சப் கிளாஸ் 2 தான் ஹிட் அண்ட் ரன். ஓகேங்களா. அடுத்து செக்ஷன் 107 அப்பிட்மெண்ட் ஆஃப் சூசைடு ஆஃப் சைல்டு ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டு, அதாவதுனா ஒரு குழந்தை அல்லது பைத்தியம் பிடித்தவனுடைய தற்கொலைக்கு உடந்தையாக இருக்கிறது தான். ஓகேங்களா. செக்ஷன் 107 என்னன்னா யாரோ ஒரு குழந்தை இல்லை ஒரு பைத்தியம், அதாவது பைத்தியம்னா அன்சவுண்ட் மைண்டு, அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உடந்தையாக இருக்கிறதுக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, 10 ஆண்டு சிறை தண்டனை வந்து அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 108 அபிட்மெண்ட் ஆஃப் சூசைடு, அதாவது என்னென்னா தற்கொலை செய்வதற்கு உடந்தையாகிறது. 108ல் இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து போனால் இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க வந்து உடந்தையாக இருக்கிறது, இதுதான் 108 சொல்கிறது. ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் இந்த 108 இப்போ உடனே கூடுவாங்க சார், இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டாங்க சார், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கூட்டு போகிறதுக்கு தான் 108 வரும். அது ஞாபகம் வச்சுங்க நண்பா. உடந்தையாக இருக்கிறது 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க இதுக்கு. ஓகேங்களா. இதுதான் 108க்கு பனிஷ்மெண்ட்டு. 108 என்னென்னா அப்பிட்மெண்ட் ஆஃப் சூசைடு, தற்கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருக்கிறது 108. அடுத்தது 109 என்னென்னா கொலை முயற்சி, அட்டெம்ப்ட் டு மர்டர், அதாவது ஒருத்தர் வந்து கொலை பண்ண வரான், அப்போ வந்து சாவடிக்கலாம், ஆனால் இது இந்த மாதிரிலாம் ஏற்படுது. இதுதான் 109. ஓகேங்களா. 109னா அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை முயற்சி. இதுக்கு என்ன சிறை தண்டனை, என்ன பனிஷ்மெண்ட்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து சப் கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சப் கிளாஸ் வந்து கொலை முயற்சிக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்கிறது. ஓகேங்களா. இது கொலை முயற்சியில் இது மாதிரி காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதில் கொலை முயற்சி மட்டும் இருந்ததுன்னா 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அதனால் இது ஒரு காயம் ஏற்பட்டுனா ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. இதே திரும்பவும் அந்த ஆயுள் தண்டனை கொடுத்த ஒரு அக்யூஸ்டு கொலை முயற்சி திரும்பவும் பண்ணுறான்னா அவனுக்கு சப் கிளாஸ் 2ல் வந்து என்ன 109ல் சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் 109. இதில் வந்து 109ல் சப் கிளாஸ் 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதுன்னா இப்போ ஒரு ஆயுள் தண்டனை சிறை கைதியால் ஓகேங்களா ஒரு கொலை முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்ன தண்டனை, மரண தண்டனை. இது 109ல் சப் கிளாஸ் 2. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இதில் பார்த்துருப்போம். செக்ஷன் 104 வந்து ஆயுள் சிறை தண்டனை கைதியால் செய்யப்பட்ட கொலைக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை. இது 104. அதுவே அவன் கொலை முயற்சி மட்டும் பண்ணான்னா அது 109ல் சப் கிளாஸ் 2. அடுத்தது 110 அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைடு, மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி பண்ணுறது. ஓகேவா. அதாவது என்னென்னா அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைடு, அதாவது மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறது. இதுதான் 110ல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 100ல் வந்து பண்ணால் மரணம் விளைவிக்கும் குற்றம், 110ல் அதுக்கு முயற்சி பண்ணுறது. இதுக்கு முயற்சிக்கு என்னென்னா 3 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனை கொடுக்கணும். அந்த முயற்சியில் ஏதாவது காயம் ஏற்படுத்தினா 7 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். இதுதான் 110. 111 ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். என்னதுன்னா ஆர்கனைஸ்டு கிரைமு. ஓகேங்களா. அதாவது கூட்டணிமான குற்றம், அதாவது ஒரு கேங்காக சேர்ந்து வந்துன்னா ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுது. இதில் மொத்தம் வந்துன்னா 7 சப் செக்ஷன் இருக்குது, அதாவது 7 இருந்துருக்கு. ஓகேங்களா. செக்ஷன் 111ல் 7 சப்செக்ஷன் இருக்குது. அந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குழுவாக சேர்ந்து செயல்படுது. ஏதோ ஒரு குழுவாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளை கடத்து, வழிப்பறி பண்ணுறது, வாகன திருட்டு, பணம் பறிக்கிறது, கம்ப்யூட்டர் கிரைமு, போதைப் பொருள் எடுறது, நிலப்பறிப்பு, இந்த மாதிரி ஏதாவது கொலை பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக சேர்ந்து செய்கிறது தான் சப் கிளாஸ் 1. இதில் 2 என்னென்னா அதனால் மரணம் ஏற்படுத்தப்பட்டால், அதுவே 2ல் என்னென்னா மரணம் ஏற்படுத்தப்பட்டால் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை வந்து பண்ணால் அல்லது இதுக்கு என்ன ஃபைன்னா 10 லட்சம் அபராதம் போடணுங்கிறாங்க. ஓகேவா. ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஃபைன் அமௌண்ட் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு 10 லட்சம். 111ல் வந்து போனால் ஆர்கனைஸ்டு கிரைமு, அதில் செக்ஷன் 2ல் வந்து போனால் வந்து என்ன சொல்லுதுன்னா மரணம் ஏற்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படுங்கிறாங்க. அதுவே இதில் 2ல் என்ன சொல்லுதுன்னா அதர்வைஸ் மரணத்தை தவிர வேறு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் காயம் ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு 5 ஆண்டு முதல் ஆயுள் தண்டனை வரை
சிறை தண்டனை 5 லட்சம் அபராத தொகை விதிக்கப்படுங்கிறாங்க. அதுவே இதில் வந்து பார்த்தா 111 செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா சப்செக்ஷன் 3, அதாவது அந்த ஆர்கனைசர் கிரைம் வந்து பார்த்தா அது செய்கிறதுக்கு சதியாவோ உடந்தையாவோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லுதான். இதுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை அபராதத்துடன் 5 லட்சம் அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. அடுத்தது 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைமில் வந்து பார்த்தா மெம்பராக இருக்காங்க தெரியுமா, அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, அதே தான் அவனுக்கும் 5 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை 5 லட்சம் அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 111 சப் கிளாஸ் வந்து பார்த்தா 5 சப் கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, அந்த மெம்பரை வந்து பார்த்தா ஆர்கனைஸ்டு கிரைம் மெம்பரை வந்து பார்த்தா மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா 5 மறைச்சி வைக்கிறது, அவனுக்கு என்னன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை, இவனுக்கு 5 லட்சம் அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. ஓகேவா. 3 to 3 வருஷம் சிறை தண்டனை குறையாத மற்றும் ஆயுள் தண்டனை வரையும் கொடுக்கணும். இவனுக்கும் 5 லட்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது செக்ஷன் 6 என்னென்னா, இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரைம் மூலமாக ஏதோ ஒரு சொத்தை பறித்து வச்சுருப்பாங்களா, அதுக்கு என்னென்னா 3 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை 2 லட்சம் அபராதம் கொடுக்கணுங்கிறாங்க. அந்த ஆர்கனைஸ்டு கிரைமாக சொத்து வச்சுருக்கிறது. 7 என்னென்னா, ஆர்கனைஸ்டு கிரைம் மூலயமா அந்த வந்து அன்அக்கௌண்ட் மணி, அவன்கிட்ட நிறையா அன்அக்கௌண்ட் மணி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவனுக்கும் வந்து ஒன்று வச்சுக்கிங்க, இப்போ 3 ஆண்டு சிறை தண்டனை முதல் 10 ஆண்டு சிறை தண்டனை வரையும் 1 லட்ச ரூபா அபராதம் விதிக்கணுங்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா மொத்தம் 111 7 சப் கிளாஸ் இருக்குது. 1 கேங்காக இருக்கிறது, 2 வந்து பார்த்தோன்னா அதனால் மரணம் விளைவிக்கிறது, அதாவது 2ல் பி வந்து பார்த்தோன்னா மரணத்தை தவிர வேறு ஏதாவது விளைவிக்கிறது, 3 வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து பார்த்தா சதி பண்ணுறது உடந்தையாக இருக்கிறது. ஓகேங்களா. இது 3. 4 வந்து பார்த்தோன்னா மெம்பராக இருக்கிறது, 5 தான் அந்த மெம்பரை மறைச்சி வைக்கிறது, 6 வந்து பார்த்தோன்னா அந்த அது மூலமாக சொத்து ஏதோ வச்சிருக்கிறது, 7 வந்து பார்த்தோன்னா அது மூலமா அன்அக்கௌண்டாக நிறையா மணி வச்சுருக்கிறது. இதுதான் 7. இதான் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 111. அடுத்து 112 என்னன்னா பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம், அதாவது சிறு கூட்டணி, அதாவது ஒரு சின்ன கேங்காக சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறது, நகை பறிக்கிறது, ஏமாத்துறது, அங்கீகாரம் சீட்டுகளை விற்பனை செய்கிறது, சீட்டெடுதல், அது பந்தயங்கட்டி விளையாடுறது, இதுக்கு எல்லாமே. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை அபராதம், 1 year to 7 years வித் ஃபைனு. இதுதான் 112க்கு பனிஷ்மெண்ட்டு. அடுத்தது 113 டெரரிஸ்ட் ஆக்டு, தீவிரவாதிகளுடைய செய்கைகள். இது என்ன சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் வந்து 1967. இது எதுக்கு சொல்ல, இதுலேயும் வந்து பார்த்தா 113 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தா சப் கிளாஸ் எத்தனை இருக்குன்னா 1 2, இதுலேயும் ஒரு 7 சப் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா. 7 சப் கிளாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கலாம். தீவிரவாதிகள், அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1967. இது என்னென்னா, இது வந்து ஒரு எஸ்பி வந்து பார்த்தா இப்போ யாரோட பேர் வேணாலும் சேர்க்கலாம், இல்லை நீக்கிறது தகுதி வந்துன்னா எஸ்பிக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை சொன்னால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் பண்ணுறது, இந்த வெடிகுண்டு, இந்த டைனமேட்டுக்கு இந்த மாதிரி வச்சு பாம்பு மூலயமா வச்சு அச்சுறுத்தல் பண்ணுறதான் சப்ளை சொன்னேன். 2 இதனால் மரணம் ஏற்படுத்துனா மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, அபராதம் விதிக்கப்படும். அதர்வைஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, மற்ற ஏதாவது காயம் ஏற்பட்டதா உங்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை, அபராதம் விதிக்கப்படுங்கிறாங்க. இது 2. அடுத்தது 3 என்னன்னா, அதுக்கு சதி, இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டுக்கு உடந்தையாக இருக்கிறது, இல்லை உடந்தையாக இருக்கிறது. ஓகேவா. சதி பண்ணுறது, முயற்சி பண்ணுறது, எல்லாமே 5 ஆண்டுகள் சிறை தண்டனை முறை ஆயுள் சிறை தண்டனை வரை அபராதத்துடன் விதிக்கப்படும். இது 3. 4 வந்து போனால் அந்த டெரரிஸ்ட் வந்து போனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கூடாரம், தங்குறதுக்கு இடம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கறது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து போனால் இதுக்கு என்ன பண்ணிடணும்னா 5 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது செக்ஷன் 5 வந்து போனால் உறுப்பினர் இருக்கிறது. இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டில் உறுப்பினராக இருந்தானா அவனுக்கு ஆயுள் சிறை தண்டனை, அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது 6 அந்த உறுப்பினரை மறைச்சி வைக்கிறது. அந்த டெரரிஸ்ட் யாராவது வீட்டில் வந்து பண்ணாச்சு அவனுக்கு வந்து ஹார்பர், அதாவது புகலிடம் கொடுக்கறது, அது வந்து 3 ஆண்டு முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை அபராதத்துடன் விதிக்கப்படும். 7 தீவிரவாத செயலால் அடைந்த சொத்து வந்து வைத்திருக்குது. இப்போ டெரரிஸ்ட் ஆக்ட் மூலமா ஏதோ வந்து பண்ணால் சொத்து வச்சுருந்தானா, அதை வச்சுருந்தானா ஆயுள் சிறை தண்டனை, அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பண்ணால் டெரரிஸ்ட் ஆக்டில் வந்து பண்ணால் 113ல் மொத்தம் ஒரு 7 சப் கிளாஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே புதுசாக வந்த செக்ஷன் 111 புதுசாக வந்துருக்க பிஎன்எஸில் சேர்த்துருக்காங்க. என்னென்னா 111, 112, 113 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது காயத்தை பற்றி பார்க்க போனோம்னா செக்ஷன் 114, அதாவது இன்ஜூரி. ஓகேங்களா. அதாவது இன்ஜூரின்னு சொல்லலாம், இல்லைனா ஹர்ட்டு, இதான் காயம்னா என்னதுன்னா உடல் வலி, பலவீனம், நோய், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்படுத்தினா அது காயம் சொல்லுவாங்க. 115 வந்து செக்ஷன் 115
வாலண்டரிலி ஹர்ட், அதாவது தன்னிச்சையாக ஒரு காயம் ஏற்படுத்துறது. ஓகேங்களா, இதுக்கு வந்து இப்போனா ஒன்று வந்து இப்போனா காயம் ஏற்படுத்துறது, ரெண்டில் வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். 1 இயர் அல்லது 10 ஆண்டு 10,000 ஃபைனு அல்லது 2 தண்டனை கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் காயம். அடுத்தது செக்ஷன் 116 கிரீவியஸ் ஹர்ட், கொடுங்காயம்னா என்ன சொல்கிறாங்க. ஓகேவா, கொடுங்காயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்காயம்னா ஒன்றுமே கிடையாது. 15 நாட்கள் தொடர்ந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் கொடுங்காயம் சொல்கிறாங்க. இப்போ என்னதுன்னா வச்சுக்கேன், அவன் வந்து ஆன்மீட்டர் ஆக்கிறது, 2 கண்ணில் ஏதோ ஒரு கொண்டு நுழையாக்குறது, அப்புறம் காதில் ஏதோ ஒரு காது வந்து 2 காதில் ஏதோ ஒரு காது வந்து போனால் சுத்தமாக கேட்க முடிய பண்ணுறது, முட்டி எதையுமே உடைச்சி விட்றது, 2 முட்டியில் ஏதோ ஒரு முட்டியை உடைச்சி விட்றது, மூட்டியினுடைய வலிமையை அழிக்கிறது, தலையை விகாரப்படுத்துறது, பல்லு உடச்சி விட்றது, உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறது, இதெல்லாமே கிரீவியஸ் ஹர்ட்னு சொல்லுவாங்க. அது கொடுங்காயம். 116ங்கிறது கொடுங்காயம். ஓகேங்களா, அடுத்தது 117 117 வாலண்டரி காசிங் கிரீவியஸ் ஹர்ட், அதாவது தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவிக்கிறது. ஓகேங்களா, இதுக்கு வந்து எப்படின்னா இதே சப் கிளாஸ் வந்து ஒரு 4 சப் கிளாஸ் இருக்குது. 117 சப் கிளாஸ் 1னா தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவிக்கிறதுனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. 117 சப் கிளாஸ் 2 வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. அதே சப் கிளாஸ் 3 என்னன்னா நிரந்தர இயலாமை. நிரந்தர இயலாமல் பர்மனெண்ட்டாக ஒரு இது இல்லாமல் பண்ணுறது வந்து பண்ண வச்சிங்களேன், அதுக்கு 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை கடுங்கால் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்தது சப் கிளாஸ் 4ன்னா 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர், சாதி, சமூகம், பாலினம் இது மாதிரி பிறப்பிடம் கூட இதனால் கொடுங்காயம் விளைவிச்சாங்கன்னா அவனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. ஓகேவா, 117 சப் கிளாஸ் 4 இருக்குது. இதில் வந்து இப்போ 2, 3, 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பனிஷ்மெண்ட்டு, 3 வந்துன்னா நிரந்தரம் பர்மனெண்ட்டாக ஒரு இது வந்தோன்னா டேமேஜ் பண்ணுறது, 5 வந்து 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களை சேர்ந்து கொடுங்காயம் விளைவிக்கிறது. 117. அடுத்து 118ன்னா வாலண்டரி காசிங் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், அதாவதுன்னா அபாயகரமான ஆயுதம் மூலம் தன்னிச்சையாக ஒரு காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது தான் வந்து 118. ஓகேங்களா, இதுக்கு வந்து இப்போ நஞ்சு, கத்தி, சுடுபொருள் இதெல்லாம் வச்சு எதனா காயம் விளைவிச்சாங்கன்னா அவனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அதுவே வந்து வச்சுக்க அவனுக்கு கொடுங்காயம் விளைவிச்சாங்கன்னா 1 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை அல்லது ஆயுள் வரை சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். இதான் 118. 118ன்னு அபாயகரமான ஆயுதம் மூலயமா தனிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது 118. 119 வாலண்டரி காசிங் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் டு எக்ஸ்டார்ட் ப்ராப்பர்ட்டி டு ஆர் டு கன்ஸ்ட்ரெயின் டு அன் இல்லீகல் ஆக்ட். ஒன்று 119 என்னன்னா சொத்தை அச்சுறுத்தி பறிப்பதற்கு சட்டத்திற்கு முரணாக செய்யும்படி கட்டாயப்படுத்துவதற்கு தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. 119 என்னன்னா ஒரு சொத்தை வந்து பண்ணாச்சு கட்டாயப்படுத்தி ஒரு சொத்தை வந்து அச்சுறுத்தி பறிப்பதற்கு அல்லது சட்டத்திற்கு முரணாக ஏதோ ஒரு செயலை வந்து செய்யணும் கட்டாயப்படுத்துறதுக்கு. ஓகேவா, இதை நீ செஞ்சு தான் சொல்கிறது தான் இந்த 119. அதுக்கு தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது தான் 119. இதில் சப் கிளாஸ் 1 என்ன சொல்கிறதுன்னா காயம் விளைவிச்சாங்க 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அதுக்கு அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. 2 கொடுங்காயம் விளைவிச்சாங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. இதுதான் 119. செக்ஷன் 120 வாலண்டரி காசிங் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் டு எக்ஸ்டார்ட் கன்ஃபெஷன் ஆர் டு கம்பல் ரீஸ்டோரேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. 120 ஒப்புதல் வாக்குமூலத்தை அச்சுறுத்தி பெறுவதற்கு அல்லது சொத்தை கட்டாயப்படுத்தி மீட்பதற்கு தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. செக்ஷன் 120 என்னன்னா இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் கன்ஃபெஷன். ஓகேங்களா, கன்ஃபெஷன் வாங்குறதுக்கும் அப்படி இல்லைன்னா வச்சுங்க அந்த சொத்தை நீ திரும்ப போய்ட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு அவங்க தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது தான் 120. இதுக்கு என்னென்னா இதில் காயம் விளைவிச்சானா அவனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். கொடுங்காயம் விளைவிச்சானா 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். இதுதான் 120. 120 என்னன்னா வாலண்டரி காசிங் ஹர்ட் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் டு டிடர் பப்ளிக் சர்வன்ட் ஃப்ரம் ஹிஸ் டியூட்டி. அதாவது என்னென்னா அரசு ஊழியரை அவரது கடமையிலிருந்து தடுக்க தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. ஓகேவா, இதில் வந்து பார்த்தா 120 என்னன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு அவருடைய டியூட்டியை பார்க்க பண்ணுறதுக்காண்டி அவருக்கு தனிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. காயம் விளைச்சானா இந்த 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 2 கொடுங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு சிறை தண்டனை, அதாவது 1 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். இது 121.
122 வாலண்டரி காசிங் ஹர்ட் ஆர் கிரிவியஸ் ஹர்ட் ஆன் ப்ரொவகேஷன். அதாவது கிரேவ் ப்ரொவகேஷனாக ஆத்திரமூட்டுதன் பேரில் தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. ஓகேவா? 122 தன்னிச்சையாக, அதாவது என்னென்னா வச்சுக்கோங்க, அதாவது ஆத்திரமூட்டதுனால வந்து தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தா சப் கிளாஸ் 1 என்னது காயம், அதுக்கு வந்து பார்த்தா 1 மாதம் சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் அல்லது 2 தண்டனை கொடுக்கும். கொடுங்காயம்னா 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் 2 தண்டனை கொடுக்கப்படும். ஸோ 122க்குன்னா ஆத்திரமூட்டதுனா தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது 122. 123னா காசிங் ஹர்ட் பை பாய்சன் வித் இன்டென்ட் டு கமிட் அன் அஃபென்ஸ். ஒரு குற்றத்தை செய்யும் உட்கருத்தோடு வந்து பண்ணால் நஞ்சு மூலம் காயம் ஏற்படுத்துது. இதுக்கு என்ன சிறை தண்டனைனா 10 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 1, 2, 3. ஓகேவா? அதாவது என்னென்னா இப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு நஞ்சு, அது ஆசிட் மூலமாக ஏதோ ஒரு காயத்தை விளைவிக்கிறது. இதுதான் 123. ஓகேவா? அடுத்தது 124. 124 வாலண்டரி காசிங் கிரிவியஸ் ஹர்ட் பை யூஸ் ஆஃப் த ஆசிட். அதாவது ஆசிட் போன்றவற்றை பயன்படுத்தி தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவிக்கிறது. 123 வந்து போனால் ஆசிட்டை யூஸ் பண்ணி காயத்தை ஏற்படுத்துறது. 124 ஆசிட்டை யூஸ் பண்ணி கொடுங்காயம் விளைவிக்கிறது. ஓகேங்களா? 124 சப் கிளாஸ் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிட் வீச முயற்சி பண்ணுறது. மேக்ஸிமம் இதில் வந்து போனால் நம்ம ஊரில் எல்லாமே ஆசிட் வீச முயற்சி பண்ணுறது. இது ரொம்ப இது எல்லாம் நடந்துகிட்ருக்குல, அதனால் இது ரொம்ப முக்கியம். 124 சப் கிளாஸ் 2 ஆசிட் வீச முயற்சி பண்ணுறது. 124 சப் கிளாஸ் 1 கொடுங்காயம். அதனால் கொடுங்காயம் எப்படின்னா 10 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை அபராதத்துடன் விதிக்கப்படும். அதுமாதிரி முயற்சி பண்ணானா 5 ஆண்டு சிறை தண்டனை முதல் 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். இது 124. 125 என்னன்னா ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ். அதாவது மற்றவங்களுடைய உயிருக்கு அல்லது உடற் பாதுகாப்பிற்கு அபாயம் விளைவிக்கிற செய்கை. 125 என்னன்னா மற்றவங்களுக்கு வந்து பண்ணால் இந்த மாதிரி ஆபத்தை ஏற்படுத்துறது. 125 இதனால் வந்து பண்ணாச்சு என்னென்னா இப்போ முரட்டுத்தனம் கவர்மெண்ட்ரி செய்கிறது. இதுக்குன்னா 3 மாதம் சிறை தண்டனை 2500 ஃபைனல் அது 2 தண்டனை கொடுப்பாங்க. இதனால் வந்து பண்ணால் 125 என்ன சொல்லுன்னா காயம் விளைவிச்சாங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உயிர்கள் உடல் பாதுகாப்பு காயம் ஏற்படுச்சுன்னா 6 மாதம் சிறை தண்டனை 5000 அபராதம் அல்லது 2 தண்டனை கொடுக்கப்படும். அதில் பி வந்து என்னன்னா கொடுங்காயம் விளைவிச்சுன்னா அவனுக்கு 3 மாதம் சிறை தண்டனை 10000 அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். இதில் வந்து போனால் புக்கில் இது மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. காயத்துக்கு 6 மாதமா, கொடுங்காயத்துக்கு 3 மாதம் கொடுத்துருக்காங்க நண்பா. இதில் லைட்டாக கொஞ்சம் பார்த்துங்க. இது மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க நண்பா. ஓகேங்களா? அடுத்தது செக்ஷன் 126 ராங்ஃபுல் ரெஸ்டரண்ட்னா ஒன்றும் இல்லை, சட்டவிரோதமாக தடுத்து வைக்கிறது தான். தடுத்து அப்போ 6 வந்து போனால் 6 தடுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. 126 6 தடுத்தல். இதுக்கு வந்து பண்ண வச்சுக்க 1 வந்து பண்ணால் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தலுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி, அதாவது ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, அந்த டைரக்ஷன்லேருந்து அவங்கள தடுக்கிறாங்க. 2வது சப் கிளாஸ் 2 என்னென்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டு 1 மாதம் சிறை தண்டனை 5000 அபராதம் அதுக்கு 2 தண்டனை கொடுக்கப்படும். 127 சட்டவிரோதமாக அடைத்து வைக்கிறது. 127 அடைச்சு வைக்கிறது. ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கு என்ன இதில் வந்து போனால் ஒரு சப் கிளாஸ் வந்தோம்னா 8 வரையும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 127 மொத்தம் 8 சப் கிளாஸ் இருக்குன்னு அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சப் கிளாஸ் 1ங்கிறது வந்தோம்னா என்னென்னா சட்டவிரோதமாக அடைத்து வைக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க. 2 அதுக்கு பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. 3 வந்து 3 அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்கள் அடைத்து வைத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு. 127 3 வந்து போனால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10000 அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கணும். 4 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்களுக்கு அழைத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷத்துலேருந்து 10000 அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். 5 என்னென்னா ரிட்டு, அதாவது நீதிமன்ற பேரானை சொல்லி அவனுக்கு வந்து போனால் அவனை ரிலீஸ் பண்ணு சொல்லியிருந்து மீண்டும் அவனை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 6 ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து போனால் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து போனால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 7 ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி சட்டவிரோதமாக அடைத்து வைத்து அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு சொத்தை வந்து மாதிரி கைப்பற்றுங்கிறது எண்ணத்தோடு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 3 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 8 ஒப்புதல், ஒருத்தனை சட்டவிரோதமாக அடைச்சி வச்சு அவன்கிட்ட வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கன்ஃபெஷன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு சப் கிளாஸ் 8. இந்த இதெல்லாம் வந்து போனால் 3, 4, 5, 6, 7, 8 நண்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப் கிளாஸு. 3 வந்து போனால்
3 நாளைக்கு மேலே, 4 10 நாளைக்கு மேலே, 5 இந்த மாதிரி ரிட்டு நீதி பேராணை வெளியிட்டு அவங்களை வந்து அடைச்சி வைக்கிறது, 6 ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தெரியாமல் அடைச்சி வைக்கிறது, 7 அதன் மூலயமா சொத்து எதனால் பண்ணுறது, 8 வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் அவங்கள்ட்ட வந்து பெறுறது. இதுதான் 127 நண்பர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 128னா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ், வன்முறைனா என்ன சொல்கிறாங்க, அது தானே மற்றவர்களாக இருந்தோம்னா விலங்கல் ஒரு இயக்கத்தை வந்துன்னா மாற்றுறது தான் 128. ஓகேங்களா, வன்முறைங்கிறாங்க. வன்முறை வந்து பண்ணால் ஒருவனுடைய இயக்கத்தை வந்து மாற்றுறது தான் வன்முறை. 128. 129னா கிரிமினல் ஃபோர்ஸ், குற்றமுறை வன்முறைன்னா என்னது, ஏதோ ஒரு குற்றம் செய்யணுங்கிறதுக்காண்டி இது பண்ணால் வன்முறையில் ஈடுபடுறது, கேடு அச்சம் தொந்தரவு விளைவிக்கும் உட்கருத்து, இதான் 129. 130 வந்து பண்ணால் அசால்ட்டு, தாக்குறது, சைகை, அதாவது என்னன்னு வச்சுக்கோங்க, சைகை எதையும் அதாவது முன்னேற்பாடு மூலம் அருகில் இருப்பவர் மீது வன்முறையை ஈடுபடுறது, அதனால் ஒருத்தனை அடிக்கிறது தான் தாக்குறது, அசால்ட்டை பண்ணுறதுங்கிறது. ஓகேவா. 130. 131னா பனிஷ்மெண்ட் ஃபார் அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் அதர்வைஸ் அதர் தான் த கிரேவ் ப்ரொவோகேஷன். அதான் உண்மை கிடையாது. அதாவது 131னா பனிஷ்மெண்ட் தான், அதாவது கிரிமினல் ஃபோர்ஸ், அதாவது கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட்டுக்கு வந்து பண்ணால் பனிஷ்மெண்ட்டு. அதாவது இங்கே என்னென்னா அதர்வைஸ்னால் கடுமையாக ஆத்திரமூட்டுதல் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஓகேங்களா, கடுமையாக ஆத்திரமூட்டுதல் பேர் அல்லாமல், ஓகேவா, அந்த மாதிரி தாக்குதல் அது குற்றமுறை உண்மைக்கு இருக்கு தண்டனை. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 3 மாதம் சிறை தண்டனை, 1000 ரூபா அபராதம் அல்லது 1000 ரூபா அபராதம், 2 தண்டனை கொடுக்கணும். 131. 132 என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர், அதாவது அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் டு டெட்டார் பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி, அதாவது பொது ஊழியர் அவர் கடமை செய்வதிலிருந்து தடை செய்வதற்காக தாக்குறது அல்லது வன்முறையை பயன்படுத்துறது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 121 வந்து பண்ணால் வச்சுக்கோங்க, ஒரு அரசு அலுவலர் வந்து பண்ணால் அவருடைய டியூட்டி பார்க்க விடாமல் பண்ணுறதுக்காண்டி அங்கே ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தா 132 இங்கே பொது அவருடைய கடமை செய்கிறது தடை செய்வதற்காக அவரை தாக்குறது வன்முறையில் ஈடுபடுறது. இது 132. இதுக்கு என்னன்னா 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அப்புறம் 2 தண்டனையாக கொடுக்கப்படும். செக்ஷன் 133 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் வித் இன்டென்ட் டு டிஸ்ஹானர் பர்சன் அதர்வைஸ் அதர் தன் கிரேவ் ப்ரொவோகேஷன்ஸ், அதாவது அவமானப்படுத்தும் எண்ணத்தில் வந்து பண்ணால் வச்சுக்கோங்க தாக்குறது அல்லது குற்றமுறை வன்முறை வந்து பண்ணால் பயன்படுத்துது. அதாவது இதில் வந்து பண்ணால் அதர்வைஸ் தான் கடுமையாக ஆத்திரமூட்டுதல், அதாவது கடுமையாக ஆத்திரமூட்டுதல் பேர் இல்லாமல் அது வரக்கூடாது. ஓகேவா. இங்கே என்னென்னா மெயின் மேட்ரு 133 யாரோ ஒருத்தனை அவமானப்படுத்துங்கிறதுக்காண்டி அவனை வந்து தாக்குறது குற்றமுறை வன்முறையை பயன்படுது. இதுதான் 133. இதுக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் 2 தனியாக விதிக்கப்படும். 134. 134 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் இன் அட்டெம்ப்ட் டு கமிட் தெஃப்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேரிட் பை எ பர்சன், ஒரு கொண்டு செல்லும் பொருளை திருட முயலும் போது தாக்குறது அல்லது குற்றமுறை வன்முறையை பயன்படுத்துறது. என்னென்னா இப்போ 134 வந்து பண்ணால் யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணால் ஏதோ ஒரு காசோ நகையோ எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்கள தாக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்க பணத்தை வந்தோம்னா நகையோ ஆட்டை போட பார்க்குறது. 134. இதுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 தண்டனையாக கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 135 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் இன் அட்டெம்ப்ட் டு ராங்ஃபுல்லி கன்ஃபைன் எ பர்சன், அது என்னென்னா ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைக்க முயலும்போது தாக்குதல் அல்லது குற்றமுறை வன்முறையை பயன்படுத்துறது. ஓகேங்களா. 135 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் வந்துன்னா வச்சுக்கோங்க ராங்ஃபுல்லி கன்ஃபைன், சட்டவிரோதமாக அடைச்சி வைக்கிறது. 135 அடைச்சி வைக்கிறது. ஓகேங்களா. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 5000 அபராதம் 2 தண்டனையாக கொடுக்கப்படுங்கிறாங்க. 136 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆன் கிரேவ் ப்ரொவோகேஷன், அதாவது கடுமையாக ஆத்திரமூட்டுதலாக தாக்குது அல்லது குற்றமுறை வன்முறையை பயன்படுத்துது. இதான் 136. இதுக்கு வந்து 1 மாதம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபா அப்புறம் தான் 2 தண்டனை கொடுக்கப்படும். அடுத்து செக்ஷன் 137. இதில் என்னென்னா ஒரு குழந்தையை கடத்துறது, ஆட்கடத்தல், அடிமையாக வைக்கிறது மற்றும் கட்டாயப்படுத்த வேலை வாங்குறது எல்லாம் பற்றி சொல்கிறது தான் 137 வரும். செக்ஷன் 137 கிட்னாப்பிங்னா என்னது, குழந்தைகள் வருது, அது வந்து அதுதான் கிட்னாப்பிங்னா குழந்தையை கடத்துறது. ஓகேவா. குழந்தையை ஆட்கடத்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் வந்து கடத்த சட்டப்பூர்வமான காப்பலம் வந்து கடத்துதுங்கிறாங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 7 years வித் ஃபைன். ஓகேவா. 137 கிட்னாப்பிங், 138 அப்டக்ஷன் ஆட்கடத்துதல், அதாவது ஒரு பெரியவங்களாக இருக்கவங்களா ஆட்கடத்துட்டு போகிறது ஒரு ஓகேவா நபர் ஒரு கடத்திட்டு போகிறது. 138. அடுத்தது செக்ஷன் 139 கிட்னாப்பிங் ஆர் மேமிங் எ சைல்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பெக்கிங், அதாவது 139 பிச்சை எடுக்கும் பொருட்டு ஒரு குழந்தையை கடத்தி செல்வது அல்லது ஊனப்படுத்துறது தான் வந்து பண்ணால் 139. ஓகேங்களா. 139 என்னது
ஒரு கிட்னாப்பிங் ஆர் மேமிங், அதாவது ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டு அவங்கள வந்து பிச்சை எடுக்கணுங்கிற எண்ணத்துக்காண்டி அவங்களாம் வச்சுங்க, பிச்சை எடுக்கிறதுக்காண்டி வந்து அவங்கள ஊனப்படுத்துறது. இந்த விஜய் படத்துலலாம் வந்து வந்துருக்கும் பாருங்கள், அதில் வந்து மாதிரி குழந்தை கடத்திட்டு போய்ட்டு ஊனப்படுத்துவாங்க பாருங்கள், அதுதான். இதில் வந்து சப் கிளாஸ் 1, 2 இருக்குது. பிச்சை எடுக்க கடத்தி சொல்கிறது வந்து பார்த்தா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 10 ஆண்டு சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை அபராத தண்டனை விதிக்கப்படும். 2 வந்து ஊனப்படுத்துறது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை அபராத தண்டனை விதிக்கப்படும். 3 என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தை வச்சுருக்காங்கன்னா அது வந்து இல்லை சார் இது வந்து பண்ணால் நான் அவங்க அப்பா அம்மாட்டேருந்து கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பண்ணால் வராது. அப்படி இல்லைன்னா ப்ரூவ் பண்ணலாம், அது கடத்திட்டு போனதாக தான் அர்த்தங்கிறாங்க. 4 இதுனா பிச்சை எடுக்கிறத பற்றி டெஃபினேஷன் சொல்லி, பிச்சை எடுக்கிறதுனா என்னென்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சவுக்கில் அடிச்சுட்டு சொல்கிறத பற்றிலாம் 4 சொல்லணும். ஓகேங்களா. 139 செக்ஷன் சப் கிளாஸ் 4 இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து சப் கிளாஸ் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம், ஊனப்படுத்துறது. அடுத்தது செக்ஷன் 140 கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங் இன் ஆர்டர் டு மர்டர் ஆர் ஃபார் ரேன்சம். அதனால் ஒரு கொலை செய்கிறதுக்காண்டி ஒரு அல்லது பெருந்தொகை கேட்பதற்காக ஒரு குழந்தைய கடத்திட்டு போகிறது. ஓகேவா. 140 கொலை செய்கிறதுக்கோ அல்லது காசு வாங்குறதுக்கோ குழந்தைய கடத்திட்டு போதான் 140. கொலை செய்வதற்கு கிட்னாப்பிங்னா 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை கடுங்காவல் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. அடுத்தது என்னன்னா 2 என்னென்னா மரணத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது பெருந்தொகை கேட்பதற்காகவோ. இதை 2 வந்து போனால் மேக்ஸிமம் காசு வாங்குறதுக்கு பெருந்தொகை கேட்பதற்காண்டி அந்த குழந்தை கடத்திட்டு போனாங்கன்னா அதுக்கு என்னென்னா ஆயுள் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 3 ரகசியமாக அடைச்சி வைக்கிறது. ரகசியமாக ஏதோ இதுக்கோ ரகசியமாக அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா 7 ஆண்டு சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். அடுத்து 5 சப் கிளாஸ் 5 என்னென்னா ஒரு காயம், அடிமை நிலை, இயற்கைக்கு அதாவது இருந்தோம்னா நேச்சுரல் இருந்தோம்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தோம்னா இந்த மாதிரி காமம் இது மாதிரி பண்ணுறதுலாம் அதுக்கு வந்ததுன்னா சப் கிளாஸ் 4ல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தா இதுக்கு என்ன பண்ணி சொன்னால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இதில் வந்து வயது வராத பெண்கள்லாம் இந்த செக்ஷனில் தான் சொல்லியிருக்காங்க. சப் கிளாஸ் 4 140 சப் கிளாஸ் 4 இருக்குது நண்பா. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொலை செய்கிறதுக்கு, 2வது வந்து காசு வாங்குறதுக்கு, 3வது ரகசியமாக அடைச்சி வைக்கிறது, 4வது வந்து இந்த மாதிரி காயம் அடிமையாக வச்சுருக்கிறது, அதுக்காண்டி கடத்திட்டு போகிறது. அடுத்தது செக்ஷன் 141 இம்போர்ட்டேஷன் ஆஃப் த கேர்ள் ஆர் பாய் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி. அயல்நாட்டிலேருந்து ஒரு பெண்ணையும் ஒரு சிறுவனையும் இறக்குமதி செய்கிறது. கேர்ள்ஸ் வந்து என்னென்னா கேர்ள்ஸ் வந்து ஒரு 20 வயசுக்கு கீழே இருந்து அவங்கள வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாய்ஸ் 18 வயசு கீழே இருந்து ஒரு குழந்தை இந்த மாதிரி இறக்குமதி பண்ணாங்கன்னா அது எதுக்காண்டி இதை பர்பஸ் ஆஃப் த ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி இதுக்காண்டி இறக்குமதி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன சிறை தண்டனை 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 141 வந்து இறக்குமதி பண்ணுறது எல்லா நாடுகளுமே பண்ணுறது தான், இறக்குமதி பண்ணுவாங்க 1. ஓகேவா. 141 ஃபஸ்ட்டு இறக்குமதி பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு ஆணையோ ஒரு பொண்ணையோ வந்து பண்ணால் இறக்குமதி பண்ணுறாங்க, இதுக்காண்டி ப்ராஸ்டியூஷனுக்காண்டி. அடுத்து 142 என்னென்னா ராங்ஃபுல்லி கன்சீலிங் ஆர் கீப்பிங் இன் கன்ஃபைன்மெண்ட் கிட்னாப்டு ஆர் அப்டக்டடு பர்சன். அது கடத்தி செல்லப்பட்டவர் வந்து பண்ணால் சட்டவிரோதமாக எங்கேயோ ஒரு மறைச்சி வைக்கிறது அல்லது அடைத்து வைத்து இருத்தல். ஓகேவா. இப்போ 141 வந்து பண்ணால் வெளிநாட்டிலேருந்து ஒரு குழந்தைய இறக்குமதி பண்ணுறாங்க. அதை வந்து பண்ணால் இங்கே ஏதோ ஒரு இடத்துல 142 அடைச்சி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அடைச்சி வைக்கிறாங்க அல்லது மறைச்சி வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா கடத்தி சென்ற மாதிரி தான் இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். செக்ஷன் 137 வந்து பண்ணால் குழந்தைய ஒரு கடத்திட்டு போகிறாங்களா அந்த மாதிரி 137 138 கொடுத்துருப்பாங்க. கிட்னாப்பிங் அது அப்டக்ஷனில் பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருவாங்களோ அதே வந்து 142க்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஓகேவா. அப்போ 141 ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுறது, 142 ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அது செக்ஷன் 143. செக்ஷன் 143 டிராஃபிக்கிங் ஆஃப் பர்சன். ஒரு நபர் வந்தோன்னா விபச்சாரத்தில் ஏற்படுத்துறது. இதில் வந்து சப் கிளாஸ் 7 கொடுத்துருப்பாங்க. அந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியம், விபச்சாரத்தில் ஏற்படுத்துறது. ஓகேவா. அதாவது சுரண்டும் நோக்கத்தில் வந்து போனால் வேலைக்கு அமர்த்துறது, இந்த மாதிரி கடத்துவது, மறைத்து வைத்தல், இது சப் கிளாஸ் 1 அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதுமாரி சப் கிளாஸ் 2 பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. விபச்சாரத்தில் ஏற்படுத்தினா 7 ஆண்டுக்கு முதல் 10 ஆண்டுக்கு வரை கடுங்காவல் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. சப் கிளாஸ் 3 1 அல்லது அதற்கு மேற்பட்ட, அதாவது அதில் வந்து A1 A2 3 அந்த மாதிரி நிறையா அக்யூஸ்ட் இருக்கிறான்னா அவங்களுக்கு வந்து பண்ணால் 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை கடுங்காவல் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. சப் கிளாஸ் 3. சப் கிளாஸ் 4ன்னா ஒரு குழந்தைகளுக்கு மட்டும் இந்த மாதிரி டிராஃபிக்கிங் யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு குழந்தை வந்து விபச்சாரத்தில் ஏற்படுத்தினா அதுக்கு என்ன தண்டனை 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை கடுங்காவல் சிறை தண்டனை வந்து கொடுத்தா அவனுக்கு வித் ஃபைனோட போடுவாங்க.
அடுத்து 5 தான் அட் எ டைம் 1 ஆர் மோர் சைல்டு, 1 அல்லதுக்கு அது மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விபச்சாரத்தில் ஏற்படுத்தியிருந்தால் அதுக்கு வந்து 14 ஆண்டுகள் முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை கடுங்காவல் தண்டனை கொடுத்து அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. 6 ரிப்பீட் அப்பான்டர், அதாவது திரும்ப திரும்ப அந்த குற்றத்தை செஞ்சானா அவனுக்கு ஆயுள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். 7 ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு அல்லது போலீஸ் ஆஃபீஸரோ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படும். ஓகேங்களா. இது வந்து செக்ஷன் 3, 4, 5, 6, 7 சப் கிளாஸ் 3, 4, 5, 6, 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1னா ஜஸ்ட் டெஃபினேஷன், 2 வந்துன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்டு, 3 வந்துன்னா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த அஃபண்டர் வந்து பண்ணால் A1, A2, A3ங்கிற அக்யூஸ்டு, 4 வந்துன்னா ஒரு குழந்தை, 5 வந்து பண்ணால் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தை, 6 வந்துன்னா ரிப்பீட்டாக திரும்ப அந்த அஃபண்ட் பண்ணுறது, 7 வந்துன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பண்ணுறது. அடுத்து செக்ஷன் 144 எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த டிராஃபிக்கிங் பர்சன், விபச்சாரத்தில் ஈடுபடுத்த நபர் வந்து வேலையில் அமர்த்தி ஓகேங்களா அவங்கள்ட்ட தான் சுரண்டுறது. இதுக்கு என்ன ஒரு சைல்டு குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து என்னாச்சுங்க 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, கடுங்காவல் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, கடுங்காவல் சிறை தண்டனையாக இருக்கணும், அபராதத்துடன் இது வந்து குழந்தைங்களுக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய நபராக இருக்க நபர் வந்து அவங்கள வந்து வச்சுக்கிங்களேன் அவருக்கு என்ன நபரை வந்து இந்த மாதிரி பாலியலில் யூஸ் பண்ணிட்டு பாலியல் சொந்தமான ஒரு குற்றத்தில் யூஸ் பண்ணிட்டு அவங்கள வேலைக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நபருக்கு 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. 144 2 இது இருக்குது, 2 அதாவது 144 சப் கிளாஸ் 1 and 2 இருக்குது. 1 வந்து சைல்டு, 2 வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட நபர். அடுத்த செக்ஷன் 145 ஹேபிச்சுவல் டீலிங் ஸ்லேவ்ஸ், வாடிக்கையாக அடிமைகளை வைத்து வணிகம் செய்கிறது. ஓகேங்களா. அதாவது அடிமைகளை வந்து விற்பது, வாங்குவது, ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணுறது இதெல்லாமே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் முதல் ஆயுள் சிறை தண்டனை வரை அபராதத்துடன் விதிக்கப்படுங்கிறாங்க. இதான் 145 அடிமைகளை வச்சு இருந்தோம்னா வணிகம் பண்ணுறது. 146 அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர், சட்டப்பூர்வமற்ற கட்டாய உழைப்பு. அதாவது என்னென்னா அவரது விருப்பத்துக்கு மாறாக உழைக்கும்படி கட்டாயப்படுத்துறது. இது வந்து வச்சுக்கோங்க இதுக்கு 1 ஆண்டுகள் முதல் 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம், இதில் 2 தண்டனை விதிக்கப்படுங்கிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் நண்பா. இதில் வந்து ஜஸ்ட் திரும்ப ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுருமா. 100 வந்து மரண விலைக்கும் குற்றம், 101 மர்டரு, 102 வந்து வச்சுக்கோங்க அதாவது எவருக்கு மரணம் விளைக்கும்னு நினச்சோமோ அவங்களுக்கு இல்லாமல் இன்னொரு நபருக்கு மரணம் விளைக்கிறது. 103 வந்து மர்டர், 103 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டரு. 104 ஒரு லைஃப் கன்விக்ட், ஆயுள் சிறை தண்டனை கைதியால் செய்யப்பட்ட கொலை குற்றத்துக்கு தண்டனை தான் 104. 105 வந்து வச்சுங்களேன் அதாவது கொலை குற்றமாகாத மரணம் விளைக்கும் குற்றத்திற்கு தண்டனை 105. 106 வந்து அதாவது கவனக்குறைவால் மரண விளைக்கு தான் 106. 107 வந்து ஒரு குழந்தை அல்லது பைத்தியம் வந்து தற்கொலைக்கு உடந்தையாகிறது 107. 108 வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பெரியவங்க வந்து தற்கொலைக்கு செஞ்சு கொள்வதற்கு உடந்தையாகிறது 108. 109 வந்து கொலை முயற்சி, அட்டெம்ப்ட் டு மர்டர் 109. 110 வந்து அது மரணம் விளைக்கும் குற்றம் செய்கிறதுக்கு அந்த முயற்சி ஈடுபடுறது. ஓகேவா. அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட் 110. 111 ஆர்கனைஸ்டு கிரைம், 112 பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம், 113 டெரரிஸ்ட் ஆக்ட், 114 காயம், 115 தன்னிச்சையாக காயம் விளைவிக்கிறது. ஓகேவா. 115. 116 கொடுங்காயம், 117 தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவிக்கிறது, 117 தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவிக்கிறது. 118 அபாயகரமான ஆயுதம் மூலம் தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. 118. 119 சொத்தை வந்து அச்சுறுத்தி பறிப்பதற்கு வந்து சொத்தை அச்சுறுத்தி பறிப்பதற்கு அதாவது சட்டத்திற்கு விரோதமான ஏதோ ஒரு செயலை செய்யணும் கட்டாயப்படுத்துறதுக்கு. ஓகேங்களா. இதான் 119 தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது. 119. 120 அதாவது ஒப்புதல் வாக்கு மூலம் அல்லது சொத்தை இருந்தோம்னா மீட்டு ஒப்படைப்பதற்கு தனிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது தான் 120. 121 வந்து வச்சுக்கோங்க ஒரு அரசு ஊழியரை அவர் டியூட்டி பார்க்க விடாமல் பண்ணுறதுக்காண்டி அவர் வந்து தன்னிச்சையாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது 121. 122 கடுமையாக ஆத்திரப்பட்டது மூலமாக காயம் அல்லது கொடுங்காயம் விளைவிக்கிறது 122. 123 அதாவது ஏதோ ஒரு குற்றம் செய்ய உட்கருத்துடன் அதாவது 123 ஒன்று ஆசிட் மூலயமா காயம் விளைவிச்சா 123. 124 ஆசிட் மூலயமா கொடுங்காயம் விளைவித்தா 124. அடுத்து 125 மற்றவர்கள் உடல் அல்லது உயிர் அல்லது உடல் பாதுகாப்பதற்கு அபாயம் விளைகிறது 125. 126 அதாவது சட்டத்திற்கு விரோதமாக தடுத்து வைக்கிறது 126. 127 சட்டத்திற்கு விரோதமாக அடைத்து வைக்கிறது 127. 128
128 ஃபோர்ஸ், அதாவது 128 ஃபோர்ஸு, 129 கிரிமினல் ஃபோர்ஸு, 130 அசால்ட்டு, 131 அதாவது அதுக்கு அதுனா அசால்ட்டாக கிரிமினல் ஃபோர்ஸுக்கு பனிஷ்மெண்ட்டு 131, 132 ஒரு அரசு ஊழியருக்கு எதிராக இருந்தோம்னா அசால்ட்டாக கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறது 132, 133 வந்து பண்ணா வச்சுக்கேன் அவமானப்படுத்துங்க என்னத்துனாச்சு யாருக்கொருத்தவங்கள தாக்குறது அது குற்றமுறை முறை பயன்படுத்துது 133. 134 வந்து பண்ணால் அசால்ட்டாக கிரிமினல் ஃபோர்ஸ் என்னென்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தவங்க கொண்டு போகிற பொருளை ஆட்டையை போடுறது வந்து பண்ணால் ஆட்டையை போடுறதுக்காண்டி வந்து தாக்குறது கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது 134. 135 யாரோ ஒருத்தவங்களை அடைச்சி வைக்கிறதுக்காண்டி வேணால் தாக்குறது அல்லது அதாவது அசால்ட்டாக கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது 135. 136 கடுமையாக ஆத்திரம் முடித்தனால அது அசால்ட்டாக கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது 137 கிட்னாப்பிங், 138 அப்டக்ஷனு, 139 அதாவது என்னென்னா கிட்னாப்பிங் அதாவது குழந்தை பார்த்தோன்னா பிச்சை எடுக்கிறதுக்காண்டி இருந்தோம்னா ஊனப்படுத்துறது தான் 139. 140 கிட்னாப் அது என்னென்னா ஒரு கொலை செய்கிறதுக்காண்டியோ அல்லது வந்தோம்னா அந்த ஏதோ காசு வாங்குறதாண்டி அந்த குழந்தைய கடத்திட்டு போதா 140. 141 143 வந்தோம்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது பெண்களையோ அது ஆண்களையோ குழந்தைகளோ வந்தோம்னா இறக்குமதி பண்ணுறது 141. 142 இறக்குமதி பண்ணவங்களை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது 142. 143 அவங்கள வந்து பண்ணால் அவங்க வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு யூஸ் பண்ணுறது விபச்சாரத்தில் ஈடுபடுறது டிராஃபிக்கிங் ஓகே 143. 144 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதாவது இப்போ விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிற நபர் வந்தோம்னா வேலைக்கு யூஸ் பண்ணுறது ஓகேவா 143 விபச்சாரத்தில் ஈடுபடுத்துறது 144 அவங்களோடைய ஒன்று வேலைக்கு வச்சுக்கிறது 145 அவங்கள வந்து பண்ணாச்சு அவங்கள வச்சு அப்படியே வணிகம் பண்ணுறது 145. 146 வந்து பண்ணால் வணிகம் பண்ணால் அவங்கள அடிமை மாதிரி யூஸ் பண்ணுறது அதாவது 146 இருந்தோம்னா சட்டப்பூர்வமாக கட்டாய உழைப்பு அடிமை மாதிரி யூஸ் பண்ணுறது இதான் 146. ஓகே நண்பர் தேங்க்யூ.